அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். வெற்றி கனி என்பது எல்லாத்துக்குமே கிடைக்கும். எல்லாத்தையுமே பகவான் ஒரே மாதிரி தானே படைச்சிருக்காரு. இப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே சக்தி உண்டு தானே. அப்போது வெற்றி கனி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ளே போய் நாம் தேடும்போது வெற்றி கனி நம்மளுக்கு கிடைக்கும். வெளியே தேடும்போது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? அப்போது முடியாதது என்பது எதுவுமே இல்லை. அவங்கவுங்க கர்மவினைப்படி வாழ்க்கை அமையுதுன்றதுனால சில பேர்த்துக்கு ஈஸியாக கிடைச்சிடுது, சில பேர்த்துக்கு கிடைக்கவில்லை இல்லைங்களா? அப்போ கிடைக்கலன்னா நம்ம விதி அது போல அப்படின்னு விட்டுடலாமா? போனால் போகட்டும், நம்ம இப்படியே தான் வாழணும் போல அப்படின்னு நாம் விட்டுடலாமா? யோசிங்க. பகவான்கிட்ட வேண்டும் போது அதுக்குண்டான வழி பகவான் காட்டுவார். அதனால தான் சொல்கிறது, பகவானை சரணாகதி அடைய வேண்டியது மிக மிக அவசியம்னு சொல்கிறது. அந்த சரணாகதின்றது எப்படி இருக்கணும்னா, கிருஷ்ணர் அர்ஜுனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கிருஷ்ணா சொல்கிறாரு, அங்கே போய் மேலே கழுகு போய்கிட்டு இருக்கு, அங்கே பாரு அப்படின்னு சொன்னார். ஆமாம் ஆமாம், கழுகு தான் கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். இவன் எனக்கு அர்ஜுனன் நம்ம மேலே எவ்வளோ பக்தி வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் கேட்டுட்ருக்காரு. சரிங்களா? திரும்ப என்ன சொல்கிறாரு? காக்கா பறக்குது கிருஷ்ணா, அர்ஜுனா அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், காக்கா தான் அப்படின்றான் அர்ஜுனன். திரும்ப என்ன சொல்கிறாரு? கொக்கு கொக்கு பறந்துட்டுருக்கு, காக்கா இல்லை கொக்கு அப்படின்றாரு. அதுக்கும் அர்ஜுனன் ஆமாம் ஆமாம், அது கொக்கே தான் அப்படின்றான். திரும்பவும் அது கொக்கு இல்லை அர்ஜுனா, வெள்ளை காக்கா, நல்லா பாரு அப்படின்றாரு. அதுக்கு அர்ஜுனா ஆமாம் ஆமாம், வெள்ளை காக்காவே தான் அப்படின்றார். என்ன நீ, நான் எதை சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, நீ நினச்சா காக்காவையே வெள்ளை காக்காவாக மாற்றிடுவேன். எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும், அதனால் நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். அப்படி எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும், அதனால் நான் நீ எது சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனன். சரிங்களா? சரணாகதின்னா அப்படி இருக்கணும் பகவான்கிட்ட. நீ எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தான்ப்பா செய்வ அப்படின்னு டென்ஷன் ஆகாமல் அப்படியே வேடிக்கை பார்க்குறான் இல்லையா? அவனே சிறந்த பக்தன். சிறந்த பக்தன் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். பகவான் எது செஞ்சாலுமே நம்ம நல்லதுக்கு தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அதை சந்தோஷமான மனநிலையில் ஏற்றுப்பான். சரிங்களா? அப்படியெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு சரணாகதி அடைஞ்சிட்டா உடனே இப்படி இப்படின்னு கொடுத்துடுவாரா பகவான்? கிடையவே கிடையாது. இவன் எந்த அளவுக்கு நம்மளை சரணாகதி அடைஞ்சிருக்கான், எந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சிட்டு இருக்கான், எந்த அளவுக்கு இவன் நம்பிக்கையாக இருக்கான், அது எல்லாமே பல 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 டெஸ்ட் நடக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது எத்தனை டெஸ்ட்டு எழுதி எத்தனை மார்க் வாங்கியாச்சு இல்லைங்களா? பகவான்கிட்ட அப்படி மார்க் வாங்கிட்டே வரணும் நாம். அதுக்கு எல்லாமே நாம் ஜெயிச்சிட்டே வந்தாதான் இவனுடைய பக்தி தூய பக்தி. இவனுக்கு நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்மளை அப்போ தான் செலக்ட் பண்ணுவார்.
மனதை தூய்மைப்படுத்திட்டானான்னு பார்ப்பேன். அது மிக மிக அவசியம். அதுக்கு தான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் மன தூய்மைன்னு ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்னா, எவ்வளவு தான் பயிற்சி பண்ணாலும் மன தூய்மை இல்லை என்றால் எதுவுமே வேலை செய்யாது. சரிங்களா? பயிற்சியே பண்ணலைன்னாலும் மனசு தூய்மையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்கு 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 டக்குன்னு உள்ள செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? மனமாற்றம் என்பது மிக மிக அவசியம். மனமாற்றம் நம் மனசை மாற்றிக்கிட்டா ஒழிய நம்முடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகுமான்னா ஆகவே ஆகாது. விதியே நாம் கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம எப்படி வெல்ல முடியும்? நம்ம மனசை எந்த அளவுக்கு நாம் தூய்மைப்படுத்திட்டோமோ, எந்த அளவுக்கு பகவான் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்முடைய விதி என்பது மதிக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? அப்போது நம்ம ஞானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். பணத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். சுகம் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா, இல்லை கொஞ்சம் உடம்பையும் கவனிக்கணுமா? நாம் தானே முடிவு பண்ணணும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இல்லைங்களா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். மனதை எப்பவுமே சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதற்குண்டான சூழல் அமையுமான்னா அமையவே அமையாது. நம்மளை நாம தான் கவனிச்சுக்கணும். சரிங்களா? நம்மளோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நாமளே தான் காரணம் இல்லைங்களா? இந்த இதில் எதுவுமே நம்ம பண்ணலைன்னாலும் பூர்வ ஜென்மத்தில் பண்ணதை வச்சு தான் இப்போ வாழ்க்கை அமையுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது இந்த இதில் நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிச்சா அது பழைய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? பழைய கர்மாவை நாம் அனுபவித்து முடித்தா தானே, அதுக்கு தானே அனுபவிக்க தானே வந்துட்டோம். அதை அனுபவித்து முடிச்சு தானே ஆகணும். திரும்ப திரும்ப புது கர்மாவை நாம் சேர்த்தலாமா, இல்லை பழைய கர்மாவை முடிச்சுட்டு முக்தி அடைய வேண்டியதுக்கு உண்டான வேலையை நாம் பார்க்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அமைதியாக இருந்துடணும். அமைதியான நிலையே ஆனந்த நிலை, ஏதானந்த நிலை. எனி டைம் அமைதி, மௌனமே சிறந்தது. சரிங்களா? அப்போது பகவான் சொல்கிறது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதையுமே நம்ம கடைப்பிடிக்காமல் பயிற்சி மட்டும் பண்ணிண்டு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுண்டு எதிர்பார்ப்பெல்லாம் ஜாஸ்தியாக வச்சுண்டு பற்றுள்ள நிலையாக நம்ம வாழ்ந்துட்டு பற்றற்ற நிலைக்கு போகாமல் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தோன்னு வைங்களேன், பயிற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த பயிற்சி எப்போ வேலை செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செயல்படுத்தணும், கடைப்பிடிக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? அப்போ தான் சுயம்புவாக ஆக முடியும். இப்போ நம்ம வெளியே தான் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ பகவான் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கலாமே. எல்லாத்துக்கிட்டையும் பாசத்தை மட்டும் அன்பை மட்டும் காட்டலாமே. அது என்ன காசா பணமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பா பேசு அப்படின்னு சொல்கிறாரு, அது என்ன காசா பணமா அன்பை காட்ட? அதை கூடவா காட்ட முடியாது நம்மளால்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், கூடையே நம்ம மனதையும் தூய்மைப்படுத்துவோம். அப்போ தான் நம்ம
வெற்றிக்கனியை ஈஸியாக பறிக்க முடியும். சரிங்களா? கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு மன தூய்மை தான் ரொம்ப முக்கியம். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.